போட்டு பார்த்தீங்கன்னா வந்துதான். ஸோ நேற்று எடுத்த ஸ்டார் பாருங்க, இந்த மாதிரி ஐக்கான்ல. ஸோ நேற்று இதுதான் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபேவ் ஐக்கான்றது நம்ம மேலே டைட்டிலுக்கு மேலே பாடிக்கு மேலே யூஸ் பண்ணும்போது அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபேவ் ஐக்கான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், வேற எதுவும் பண்ணல, பட் தனியாக போட்டான் அவ்வளோதான். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ இது தனியாக எடுத்து போட்டு பாருங்க, ஏன்னா எல்லாத்தோட ஒன்றா இருந்ததுன்னா கொஞ்சம் இதுவாகும். அதேதான் லிங்க் ஆர்இஎல். ஓகேவா? ஐக்கானு டைப் இமேஜ் ஐக்கான் சொல்லி கம்ப்யூட்டர் வந்துச்சு பாருங்க இமேஜ். அந்த டவுன்லோட்ல இருக்கிற லோக்கல் இமேஜ். ஸோ எந்த இமேஜ் வேணாலும் கொடுக்கலாம், ஐக்கானாவும் கொடுக்கலாம் இல்லை இமேஜாவும் கொடுக்கலாம். ஸோ எது கொடுத்தாலுமே எனக்கு இங்கே மாறும். நீங்கள் பாருங்க, இந்த இந்த இடத்துல பாருங்க. ஸோ அப்படியே இமேஜா தெரியும் பாருங்க. நீங்க எப்படி கூகுளுக்கு வருதோ அதே மாதிரி நமக்கும் வந்து டேட்டா வரும். ஸோ இதுக்காக சேவ் ஐக்கான் யூஸ் பண்ணுவோம். சரி, okay. ஸோ நேற்று டாஸ்க் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம். அந்த இதுதான், வேற எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா மாத்தல. லிங்க் ஆடியோ ஐக்கானு டைப் இமேஜும் இருக்கலாம் இல்லை ஐக்கானும் இருக்கலாம். இப்போ நான் இமேஜ் கொடுக்கும்போது இமேஜாகவும் ஒர்க் ஆச்சு, ஐக்கான் கொடுக்கும்போது ஐக்கானாகவும் ஒர்க் ஆச்சு. ஓகேவா? ஸோ ஹெச்ஆர்இஎஃப்ல வந்து அதோட பார்த்து என்னன்றதை சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். வீடியோ யார் ரெக்கார்ட் பண்றீங்களோ கொஞ்சம் குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க. ஒரே ஃபைல அனுப்ப முடியலன்னா இது பண்ணிடுங்க, ஜிப் பண்ணி அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ நிறைய பேர் ஒர்க் போகிறவங்க பார்க்குறவங்க கூட நீங்களே இது பண்ணா கூட குரூப்ல போய் பார்த்துக்கலாம், டெலிட் ஆனா. ஸோ ஃபார்மெட் மட்டும் பார்த்துங்க, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுங்க. ஸோ எந்தெந்த இமேஜ் இருக்கோ அது வரைக்கும் ரெடி பண்ணுங்க.
அவ்வளவுதான். நீ இமேஜ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு எனக்கு வந்து இதே இமேஜ் மாதிரி வெப் பேஜ்ல வர மாதிரி எனக்கு கோட் ரெடி பண்ணி அனுப்புங்க குரூப்ல. எனக்கு யாருமே டாஸ்க் இன்னும் கேட்கவே இல்லை. நான் தான் போகும்போது மறந்துட்டு போய் எடுத்து அனுப்பிச்சாச்சு. சரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னென்ன இது வருமோ அதெல்லாம் எனக்கு குரூப்ல வந்து சென்ட் பண்ற மாதிரி. நேம் தெரியலன்னா பரவாயில்ல, பட் இந்த ஃபார்மேட் எனக்கு வேணும். நேம் உங்க விருப்பம், எந்த நேம் வேணாலும் போட்டுங்க, பட் இந்த ஃபார்மேட் இதே மாதிரி உள்ள இருக்கிற ஃபார்மேட் எனக்கு வேணும். ஓகேவா? நேம் தெரியலன்னு இதே நேம் வேணும்ன்றது இல்லை. ஸோ உங்க விருப்பம், நேம் என்ன நேம் போட்டுக்கிறோம் போட்டுங்க, ஆனா இதே மாதிரி ஃபார்மேட் எனக்கு வேணும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இது. டேபிளுக்கும் அந்த ஃபார்மேட் தான் வரும். ஸோ டேபிள் ரோ, டேபிள் டேட்டா. ஸோ இது இருக்கும் பாருங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஸோ இந்த வாட்டி என்னன்னா டேபிள் பார்க்க போறோம். ஸோ டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்துடலாம். மீதி வந்து நாளைக்கு வந்து டேபிளோட பார்டர், ஸ்டைலு, ஆட்ரிபியூட்லாம் என்னென்ன போடலான்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க் முடிச்சு அனுப்புங்க. எதுக்கு அவ்வளோ அவசரப்படுத்துறேன்னா, அந்த டாஸ்க் முடிச்சா டேபிளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, சுத்தமா ஐடியா டேபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஐடியாவே இருக்காது. ஸோ எல்லாமே நான் கனெக்டிவிட்டியா தான் எடுப்பேன். ஸோ அந்த லிஸ்ட் இதுவும் நீங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த டேபிள்குள்ள போடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால வந்து ஸோ ஃப்ரீ டைம்ல அதை முடிச்சு அனுப்ப ட்ரை பண்ணி. ஸோ எட்டு இப்போ என்னன்னா டேபிள் ஸ்டைல் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஐகான் ஆர்டர் லிஸ்ட்டோ அன்ஆர்டர் லிஸ்ட்டோ ஓப்பன் பண்றேன்னா எனக்கு என்ன சொல்லுவேன்னா அந்த டைப் சொல்லுவேன். ஓஎல் ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல் அப்படின்ற மாதிரி அதோட டைப்பை சொல்லுவேன்.
இப்போ என்னன்னா நான் கிரியேட் பண்ண போறது பாத்தீங்கன்னா டேபிள். அப் என்ன சொல்லணும்னா டேபிள பத்தி சொல்லணும். ஸோ இது எனக்கு தேவையில்ல. டேபிள் வித் எல்லாம் நாளைக்கு ஸ்டைல் ஆட்ரிபியூட் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ டேபிள் நாளைக்கு வந்து சிஎஸ்எஸ் இன்டர்னலா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இன்லைன் பார்த்துட்டோம். இன்லைன்னா அந்த லைன்லயே வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம்ல. ஸோ பேராகிராஃப் ஸ்டைல் டேக்குள்ளே ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். அதை என்ன சொல்லுவோம்னா இன்லைன்னு சொல்லுவேன். இன்டர்னல் எப்படி அப்ளை பண்றது நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட்லாம் பார்த்துடலாம் டேபிள்ல. சரி, ஓகே. ஸோ டேபிள் வந்து நான் வந்து என்னன்னா டேபிள்னு நான் சொல்றதுக்கு என்னன்னா டேபிள் டேக் ஓபன் பண்ணிட்டேன். 2 டேக் ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். இப்போ இதுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னா, நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேபிள் டேக் ஓப்பன் பண்ணா மட்டும் தான், நான் இந்த டிஆர், டிடிலாம் ஒர்க் ஆகும். நார்மலா நீங்க போய் டிஆர், டிடி போட்டா புரியாது. ஸோ அதுக்கு எப்போ புரியும்னா, நீங்க ஒரு டேபிள் டேக் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் தான் புரியும். ஓகே, ஒரு டேபிள் டேக் ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, ரோ ரெப்ரசன்ட் பண்றேன். அதாவது எந்த ரோல வந்து அது இருக்கணும் அப்படின்ற மாரி ரெப்ரசன்ட் பண்றேன். ஸோ 3 ரோ கரெக்ட்டா? ஸோ ரோ மீன்ஸ் ஆ எந்த இதுவு, இந்த இது. ஸோ இருங்க. நான் இமேஜ் ஓப்பன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுதா? ஸோ ரோன்றது எந்த பேசிஸ்லனா, இதான் ரோ. ரைட்டா? இது மாரி ரெப்ரசன்ட் பண்ண இந்த இடத்துல வர இந்த இதுதான் ரோ. காலம்ன்றது இந்த பேசிக்ஸ்க்கு. ம். ரோன்றது இந்த பேசிக்ஸ்ல நான் சொல்ற எல்லாமே ரோ தான் வரும். இந்த பேசிக்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ற எல்லாமே எதுல வரும்னா காலம்ல வரும். ஓகேவா? இந்த இடத்துல டிஆர்ன்றது டேபிள் ரோ. அப்போ டேபிள் ரோன்னும் போது எனக்கு எப்படி நான் டேட்டா அசைன் ஆக போகுதுன்னா, இப்படி அசைன் ஆக போகுது. ஓகேவா? டேபிள் ரோனா இந்த இந்த ரோல நான் டேட்டாவா அசைன் பண்ண போறேன். ஸோ என்னென்ன அசைன் பண்ண போறேன்னா, டேபிள் ஹெட். டிஹெச் மீன்ஸ் டேபிள் ஹெட். 2 இருக்கு. டேபிள் ரோ நான் டேட்டாவ எப்படி அனுப்ப போறேன்னா, ரோவா தான் அனுப்ப போறேன். காலம் வைஸ் அனுப்ப போறதில்ல. ஒரு ஒரு டேட்டாவும் ரோவா தான் அனுப்ப போறேன். ஸோ அதனால என்னன்னா, நான் என்னன்றது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த வாட்டி என்னன்னா, டேபிள் ஹெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டேபிளுக்கு ஹெட். இந்த ரோ இப்ப அப்ளை பண்ண போறேன். இங்க நேமு, ஏஜ், காலம் இருக்குல்ல. இது மாரி வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். டேபிள் ஹெட்ல என்னென்ன போட்டிருக்கேன்னா, கம்பெனி, கான்டாக்ட், கண்ட்ரி. ஸோ 3 விஷயத்த போட்டிருக்கேன். அப்ப இந்த டேபிள் ஹெட்ல என்ன ஆகும்னா, டிஹெச்ன்னு நான் மென்ஷன் பண்ணும்போது டைரக்ட்டா டேபிள் ஹெட் ஆயிரும். இதுல வந்து அந்த 3 காலம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ டேபிள் ஹெட் போட்டேன். இப்ப டேபிள் ரோ குளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டேபிள் ரோ ஓப்பன் பண்ணிட்டு, டேபிள் ரோல டேபிள் ஹெட் போட்டுட்டு, இத வந்து நான் குளோஸ் பண்ணிட்டேன். வேலை முடிஞ்சுச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, திருப்பி டேபிள் ரோ ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு, இந்த வாட்டி ஹெட் அப்ளை பண்ணல. டேட்டா அப்ளை பண்ண போறேன். டிடி மீன்ஸ் டேபிள் டேட்டா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஹெட்டிங்ன்றத போட்டேன். 2வது என்ன அ பண்ண போறேன்னா, டேபிள் டேட்டா யூஸ் பண்ண போறேன். ஸோ டேபிள் டேட்டா யூஸ் பண்ணிட்டு
இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, இந்த ரோ வைஸ் டேட்டாவ இப்ப ஹெட் போட்டேன். ஸோ ரோ வைஸ் ஒரு ஒரு டேட்டாவா போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபிரட் 2 ஸ்டிக். ஸோ இது மாரி வந்து ஒரு 3 நேம் போட்டேன். ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பாதி இந்த இடத்துல எஸ்டிமேட் க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து ஃபேவ் ஐகான ரன் பண்ணா வந்துச்சா? ஸோ கம்பெனி யூனிக்கு, கான்டாக்ட் வந்து யார கான்டாக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ கண்ட்ரி என்ன இந்தியா, கோடம்பாக்கம் அப்படின்ற மாரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபேவ் ஐகான் டைரக்ட்டா செட் பண்றதுனால, மேல என்னோட பேஜ்ல ஃபேவ் ஐகான் வந்துருக்கு. ஸோ என்னோட லோகோ கூட இங்க செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு எனக்கு இந்த டேட்ல வந்துச்சு. ஸோ இதுல வந்து எப்படிலாம் டிசைன் போடுறதுன்னு நாளைக்கு பார்த்துப்போம். ஸோ இன்னும் டேட்டா செட் பண்ணிப்போம். ஸோ இதுல ஃபார்மட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் டேட்டாவை நான் கொடுத்துட்றேன். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ரோல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அந்த டேட்டாக்கு ஏத்த மாதிரி யூனிக், சிஓ, இந்தியா, ஸோ அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இப்போ பர்சன் 1, பர்சன் 2, பர்சன் 3 பர்சனை பத்தி நேம், ஏஜ் கேட்டான்னு இருக்குது. ஸோ அதை எப்படி கொடுத்துட்றேன் நான் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி டேபிள் ரோ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டேபிள் ரோ கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டேபிள் ஹெட் என்னென்ன வேணுமோ அந்த ஹெட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி ஹெட் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஓகேவா?
ஸோ ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இங்க வந்து நான் பார்த்தீங்கன்னா, டேபிள் டேட்டா வந்து ஒரே டைப்பா குடுத்துட்டேன். எப்படின்னா பெர்சன் 1, பெர்சன் 2, பெர்சன் 3க்கு நேம் ஒரே ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ ஏஜ் அப்புறம் வந்து வேற ஏதாவது குடுக்கணும்னு வச்சுக்கங்க. ஸோ ஒரே டைப் ஆஃப் டேட்டா. இமெயில், நேம், ஏஜ். ஸோ இதுலயே வந்து நீங்க ஃப்ரெஷர் வேணா ஃப்ரெஷர்ன்னு போட்டுருங்க. ஓகேவா? இது ஒரு டைப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட்லயே டேட்டாவ மாத்திட்டேன். இங்க யூனிக், சிஓ, இண்டியோன்ற மாரி மாத்திட்டேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேம் யூனிக்னா யூனிக் 2ன்னு இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி ஒரு நேம் குடுத்துடணும். அதுக்கப்புறம் நேம் மட்டும் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஏஜ்ன்றது மட்டும் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்றது ஃபுல்லா பாஸ் பண்ணணும். இது ஒரு டைப். ஓகேவா? ஸோ டேபிள் பொறுத்தவரைக்கும் இப்படிதான் ஒரு டேபிள் டிசைன் பண்ணணும். டேபிள் காலம் போட்டு தான் உள்ள இருக்கிற டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டேபிள்ன்றத மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டேபிள் ரோ என்ன ரோன்றத ரெப்ரசென்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஹெட்டிங் என்னென்ன ஹெட்டிங் நான் கொடுக்க போறேன்றத சொல்லிடணும். அதுக்கப்புறம் வந்து டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டாவுமே டேபிள் ரோ ஓப்பன் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ரோ வைஸ் தான் டேட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ மீதி வந்து சிஎஸ்எஸ் பாதியிலே எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அது ஃபுல் டாபிக்கா போகும். ஸோ வேணா ஒரு சின்ன இன்ட்ரோ வேணா தரேன். ஸோ சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ். ஸோ இது ஃபுல் சிஎஸ்எஸ் எடுக்கல. ஜஸ்ட் வந்து டேபிளுக்காக இன்லைன் இன்டர்னல்லாம் எடுப்பேன். ஓகேவா? ஃபுல் சிஎஸ்எஸ் வந்து HTML முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். கஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேவா? ஸோ கஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து மெயினா என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஸோ ஸ்டைல் ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா எலிமெண்டாவும் யூஸ் பண்ணுவேன். அந்த ஆட்ரிபியூட்டாவும் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து எலிமெண்ட் ஆஸ் யூசுவல் ஆட்ரிபியூட்ஸ். எங்க எலிமெண்டா யூஸ் ஆகும், எங்க ஆட்ரிபியூட்ஸா யூஸ் ஆகும்னா, ஸோ நான் வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இன்லைன்ல யூஸ் பண்ணனா, இன்லைன்ல யூஸ் பண்ணா இஸ் கால் அஸ் ஆட்ரிபியூட். ஸோ இதே வந்து வந்து நான் வந்து சிஎஸ்எஸ்
இன்டர்னலா யூஸ் பண்ணணும். எலிமெண்ட். ஸோ சிஎஸ்எஸ் மொத்தம் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், த்ரீ டைப் இருக்கு. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். அது என்ன இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் பாத்தீங்கன்னா, இன்லைன் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். எதுல யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டைல் டேக். ஸோ ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஸோ ஸ்டைல் ஆட்ரிபியூட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேராகிராஃபுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற மாதிரி. இப்போ ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன்னா, அந்த பேராகிராஃப்ல வந்து இமேஜ் ஸ்டைல் மாத்தணும், ஹைட் மாத்தணும், விட்த் மாத்தணும், இல்ல கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை நான் அப்ளை பண்ணும்போது அந்த பேராகிராஃபுக்கு என்னன்னா இன்லைன்ல மட்டும் தான் டேட்டா பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பேராகிராஃப் டேக்குக்கு மட்டும் தான் கலர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே வந்து பா பாடி டேக் யூஸ் பண்ணா பாடியில இருக்கிற மொத்த கலரும் மாத்த முடியும். ஓகேவா? கலரு இல்ல பேக்கிரவுண்ட் ஸ்டைல் மட்டும் தான் மாத்த முடியும். அப்போ நான் ஒரு ஒரு டேகுக்கும் என்ன பண்ணணும்னா, இன்லைன்ல எல்லா டேட்டாவும் செட் பண்ணணும். ஸோ இந்த டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ டேபிள் ஹெட்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிள் ஹெட்டுக்கு ஸ்டைல் குடுத்துட்டு, ஸ்டைல் ஈக்குவல் டூ அதே மாதிரி பார்டர் ஸ்டைல். ஸோ டேபிளுக்கு பார்டர் செட் பண்ணணும்னா பார்டர் ஸ்டைல். அது எப்படி எப்படி இருக்குன்னா 1px சாயில், ஒரு பிக்சல்ல இருக்கணும், சாயில்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா இதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ டேபிள் ஸ்டைல் கேட்டேன்னா நான் எல்லாத்துக்குமே இதுக்கு இந்த டேபிள் ரோ, டேபிள் ஹெட்டுக்கு எல்லாத்துக்குமே எங்கெங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எல்லா பிளேஸுமே அதை அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன். அதாவது அந்த லைன்ல நான் என்ன கலர் யூஸ் பண்ணணுன்றத சொல்லிட்டேன்னா இன்லைன். ஸோ இன்டர்னல்னா என்ன மீனிங் அர்த்தம்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, பாடி டேகுக்கு மேல நல்லா புரிஞ்சுக்கங்க. பாடி டேக் மேல ஹெட் டேக் கீழ என்ன பண்ணிருவேன்னா, ஒரு ஸ்டைல் எலிமெண்ட் யூஸ் பண்ணி, அந்த எலிமெண்ட்ல நான் என்னென்ன இதுக்கெல்லாம் கலர் குடுக்கணும்ன்றத மொத்தமா கால் பண்ணிருவேன். ஓகேவா? தனித்தனியா இல்ல. மொத்தமா கால் பண்ணிருவேன். ஸோ டேபிள் ஹெட், டேபிள் டேட்டா எல்லாத்துக்கும் என்ன பண்ணேன்னா, பார்டர் ஸ்டைல் இத மாத்தி குடு. பார்டர் ஹெட் இத மாத்தி குடு. அப்படின்னு நான் சொன்னேன்னா, இது எல்லாமே எதுல வரும்னா, இன்டர்னலா வரும். எக்ஸ்டர்னல்னா என்ன மீனிங்னா, நான் வந்து இங்க எங்கேயுமே வந்து டேட்டாவ செட் பண்ண மாட்டேன். இந்த எந்த பிளேஸ்லயுமே வந்து டேட்டா இருக்காது. ஸ்டைல் இருக்காது. ஸோ எந்த கலருமே இருக்காது. நார்மல் HTML மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சிஎஸ்எஸ்ன்ற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி, இப்ப இத எப்படி HTMLன்னு சேவ் பண்ணனோ, அந்த ஃபைல சிஎஸ்எஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, அதுல என் கலர குடுத்துட்டு, அத எடுத்துன்னு வந்து இந்த HTMLல அப்ளை பண்ணிருவேன். ஓகேவா? ஸோ இன்லைன், இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் வந்து நீங்க ஒரு கலர் கிரியேட் பண்ணீங்கன்னா, யார் வேணாலுமே எக்ஸ்டர்னல் டேட்டாவ யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நீ, நான் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. எந்த பெர்சன் வேணாலுமே எக்ஸ்டர்னல் டேட்டாவ யூஸ் பண்ண முடியும். காரணம் என்னன்னா, அது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ அதுல இருக்கிற டேபிள் கலர் எல்லாம் தனித்தனியா இருக்கு. நானும் அது மாரி ஒரு டேபிளோ, ஒரு பேராகிராஃபோ கிரியேட் பண்ணா, அதுல இருக்கிற ஸ்டைல வந்து நம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சிஎஸ்எஸ்ல 3 ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வந்தாங்க. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இவ்வளோ நாள் பார்த்திருந்த எல்லாமே என்னன்னா, ஸ்டைல் யூஸ் பண்ணி இன்லைனரா பார்த்திருந்தோம். ஓகேவா? ஒண்ணு ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு என்னன்னா, எல்லாமே இந்த டேக்குள்ள எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, ஒரு சிங்கிள் டேக்குள்ள எப்படி ரெப்ரசென்ட் பண்றது தான் பார்த்திருந்தோம். ஸோ நாளைக்கு என்னன்னா, ஹெட்டுக்குள்ள எப்படி வந்து ஸ்டைல எக்ஸிக்யூட் பண்றது, ஹெட்டு கீழ பார் டேக்குள்ள எப்படி வந்து ஸ்டைல எக்ஸிக்யூட் பண்ணி, எப்படி டேபிள் டிசைன்லாம் பண்றது அப்படின்ற மாரி நாளைக்கு பார்ப்போம். ஸோ டேபிளோட டிசைன்ஸ் ஃபுல்லா நாளைக்கு தான். பார்டரு, ஸ்டைலு, விட்த், ஹைட், சாலிடு, டாட்டரு ஸோ எல்லாமே வந்து எதுல வரும்னா, நாளைக்கு ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல வரும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா, சாட்டர்டே வந்து
இந்த லிஸ்ட்டுக்கு எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி டேபிளுக்கு வந்து நான் டாஸ்க் கொடுப்பேன். இதே மாதிரி டேபிள் இமேஜ் வச்சு. ஸோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனி டவுட் இதுல? ஸோ சிஎஸ்எஸ் ஃபுல்லா எடுக்கல. ஜஸ்ட் வந்து இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு HTML ஃபார்ம் முடிஞ்சிச்சுன்னா அங்க போய் உங்களுக்கு சிஎஸ்எஸ் எடுப்பேன். சிஎஸ்எஸ்ன்னு தனி டாபிக் இருக்குல்ல, அப்போ வரும்போது இன்னும் ஃபுல்லா புரியும். ஸோ அப்போ நிறைய அப்ளை பண்ணுவேன் ஸ்டைல்லாம். ஸோ இந்த HTML டேபிள் ஏதாவது டவுட் இருக்கா? சார் அந்த டாஸ்க் மட்டும் என்ன பண்ணுவோம், இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ப்ளீஸ்? டாஸ்க் வந்து ஒண்ணுமே இல்லைங்க. அந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜை பார்த்து இப்போ வந்து நான் நேற்று லிஸ்ட் எல்லாம் போட்டிருந்தேன். லிஸ்ட், நெக்ஸ்ட் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எல்லாம் போட்டிருந்தேன். அந்த டாஸ்க் இமேஜ்ல இருக்கிற மாதிரி எனக்கு வந்து லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த டாஸ்க் இமேஜ்ல வந்து எக்ஸாம்பிள் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நெஸ்டர் அன்ஆர்டர் லிஸ்ட்னு இருக்கு. ஸோ எனக்கு என்ன வேணும்னா கிரீக் பார்கிக் கோர்ஸ் லிஸ்ட்னு போட்டு இது வந்து புல்லட்ல வரணும். ஓகேவா? அது கீழே வந்து எனக்கு டிஎஸ்ஏன்னு ஹெட்டிங்கா இருக்கணும். அது கீழே வந்து இந்த டேட்டாலாம் வரணும். அதே மாதிரி வெப் டெக்னாலஜின்னு வரணும். அது கீழே இந்த டேட்டாலாம் வரணும். அதுக்கப்புறம் நார்மலா இது மாதிரி வரணும். ஸோ இந்த இமேஜ்ல எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கோட் வச்சு எனக்கு லிஸ்ட்ல பண்ணி தரணும். ஸோ இது எல்லாமே லிஸ்ட் தான். ஸோ இங்க எதை வச்சு சொல்லணும்னா புல்லட் இருக்கு. ஓகேவா? சர்க்கிள் இருக்கு. புல்லட் சர்க்கிள். ஸோ இது என்னன்னா அண்ணாட லிஸ்ட்ல வரும். ஓகேவா? எனக்கு இதே மாதிரி லிஸ்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். இங்க என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜுக்கு ஏத்த மாதிரி எனக்கு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த கோடு நீங்க தான் யோசிக்கணும். ஸோ இங்க இந்த சைட்ல இருக்கு. ஸோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நெஸ்ட் லிஸ்டா இருக்கு. நெஸ்ட் லிஸ்ட்னா லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த கண்டென்ட் தெரியலன்னா கூட பரவாயில்ல. எனக்கு இந்த மாடல்ல வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்டர் லிஸ்ட் வருது. ஸோ ஆர்டர் லிஸ்ட்ல வந்து ஒன்னு ரோமன் லெட்டர் மாறுது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கெட்ச் இது மாதிரி ஒரு நேம் வருது. அதுக்கப்புறம் டூன்னு வந்து HTML மாறுது. HTML என்னென்ன டாபிக்கோ நீங்க போட்டுங்க. அதுக்குள்ள எனக்கு இன்னொரு ஆர்டர் லிஸ்ட் வருது. ஓகேவா? அதுக்குள்ள ஆர்டர் லிஸ்ட் வந்துட்டு ரெண்டாவது வந்து ஹெட்டிங் வருது. திருப்பி ஆர்டர் லிஸ்ட் வருது. இது மாதிரி நெக்ஸ்ட் லிஸ்டாவும் எனக்கு கிரியேட் பண்ணி காட்டும். ஓகேவா? லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். ஸோ ஒரு லிஸ்டா உள்ள போறதுக்கு நெக்ஸ்ட் லிஸ்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்க இருக்கிற இமேஜுக்கு ஏத்த மாதிரி எனக்கு பண்ணி காட்டணும். இது புரிஞ்சாதான் டேபிள்ல டாஸ்க் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். இது நார்மல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். நேத்து போட்டோம். ஸோ HTML போட்டு உள்ள என்ன டிஸ்கிரிப்ஷன்ன்ற மாதிரி. ஸோ HTML எலிமெண்ட் உள்ள என்ன டிஸ்கிரிப்ஷன், HTML டேக் உள்ள என்ன டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ இது நார்மல் வந்து ஆர்டர் லிஸ்ட்ல எப்படி எப்படிலாம் டிஸ்க் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், ஸ்கொயர் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், சர்க்கிள் யூஸ் பண்ணா இருக்கும் நான். ஸோ அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்ல என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஆர்டர் லிஸ்ட்ல எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி போட்டு காட்டுங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட கோடு இருக்கு. சின்ன சின்னதா சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ இதுக்கு நீங்க கோட் அடிப்பீங்க. அவுட்புட் வந்து இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி வரணும். அவ்வளவுதான். ஸோ இதுக்கான கோடு இங்க இமேஜ்ல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க HTML ல கோட் அடிப்பீங்க. எனக்கு அவுட்புட் எந்த ஃபார்மேட்ல வரும்னா இந்த இமேஜ்ல பாக்குற ஃபார்மேட்ல எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ இப்போ நான் டேபிள்ல பாக்குறேன்ல இங்க, இது மாதிரி அவுட்புட் வந்து இந்த ஸ்கிரீன்ல இது மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கேத்த மாதிரி லிஸ்ட்ல வந்து கோட் ரெடி பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்? சரி, ஓகே. நாளைக்கு CSS ரிலேட்டடா பார்த்துருவோம். பிரச்சனை இல்லை. சாரி, டேபிள் ரிலேட்டடா பார்த்துருவோம். என்னென்ன இருக்கு டேபிள்ல என்னன்னு. ஸோ ரெக்கார்ட் பண்ணவங்க மட்டும் குரூப்ல கொஞ்சம் ரெக்கார்ட் அமைச்சிருங்க. ஸோ கேட்டுனே இருக்காங்க. ஸோ ஜிப் ஃபைலா மாத்தியாவது ரெக்கார்ட் அமைச்சிருங்க.